Students, how are you? So last class we saw letter writing, I think so in this class we are going to see about poster writing. Okay, so நம்ம already வந்து advertisement writing advertisement making வந்து நம்ம பார்த்துருக்கோம், right? First unitல. And இது வந்து like கிட்டத்தட்ட அட்வர்டைஸ்மெண்ட் ரைட்டிங் மாதிரி தான், பட் போஸ்டர் ரைட்டிங் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட் ரைட்டிங். ஓகே, ஸோ போஸ்டர் ரைட்டிங் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து லைக் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் வந்து வர சான்சஸ் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கலாம், லெட்டர் கேட்கலாம், இந்த மாதிரி போஸ்டர்ஸ் மேக் பண்ண சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய வந்து 5 மார்க்ஸில் வந்து வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரலாம். அண்ட் these questions are these type of questions are asked. Okay, so advertisement badala sometimes poster kuda make panna sollala, but mostly advertisement da ungalku kepanga. Sometimes posters kekradhukku chances irukku. Okay, so we have to be ready to differentiate the போஸ்டர் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். ஸோ மறந்துருந்துச்சு அப்படின்னா திரும்ப போய் ஃபர்ஸ்ட் லெசனை நீங்கள் வந்து புக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ரெகலெக்ட் இட். ஓகே, அண்ட் சப்போஸ் உங்களுக்கு திரும்ப டீச் பண்ணது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து லைக் 9th ஸ்டாண்டர்ட் லைக் ப்ரெசன்ட் கிளாஸ் வீடியோஸ் இல்லாட்டி உங்களுக்கு அந்த லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ யூ கேன் கோ அண்ட் யூ கேன் ரெஃபர் தட். ஓகே, ஸோ so poster writing. So what does mean by posters? Posters na வந்து நீங்க daily வந்து you are walking on the road. So roadல சைடுல வந்து நீங்க நிறைய posters வந்து பார்த்திருப்பீங்க, right? So அதுதான் வந்து like poster. Okay, so அத வந்து எப்படி நம்ம எழுதணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So posters are placards displayed in the public place announcing or advertising something. So posters அப்படினா என்னன்னா ஒரு placard மாதிரி, like பெரிய ஒரு card மாதிரி, like displayed in a public place. So mostly வந்து public placesல தான் வந்து இத display பண்ணிருப்பாங்க. ஸோ எதுக்கு இந்த போஸ்டர்ஸ் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா டு அனௌன்ஸ் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆர் வில்லேஜ் அண்ட் ஆல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் மேரேஜ்க்கு போஸ்டர்ஸ் வைப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, இப்படி வந்து ஒரு மேரேஜ் வந்து இங்கே நடக்க போகுது, ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் வேர் த மேரேஜ் இஸ் கோயிங் டு பி ஹெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தே வில் யூஸ் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் போஸ்டர்ஸ் ஆர் அட்வர்டைசிங் சம்திங். ஸோ மேரேஜ்க்கு மட்டும் உள்ள போஸ்டர்ஸ் லைக் ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் புதுசாக வந்துருந்துச்சுனாலோ ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலோ அது போஸ்டர்ஸ் வந்து லைக் மேக் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க அந்த ஏரியாவில். ஸோ இட் இஸ் ஃபார் அட்வர்டைசிங் பர்பஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ரைட்டிங்னா நம்ம நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஒரு லைக் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் போட்டு என்னென்னலாம் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? ஸோ அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட். இட் இஸ் to be placed in newspaperல நம்ம வந்து கொடுக்கறதுக்காக அந்த டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். பட் திஸ் போஸ்டர்ஸ் வந்து லைக் ரோட் சைடில் வந்து நம்ம வந்து போஸ்டர்ஸ் வைப்போம்ல, லைக் அந்த இதுக்காக தான் திஸ் போஸ்டர் ரைட்டிங். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் போஸ்டர் ரைட்டிங் அப்படின்னு கேட்டால் 2 பாயிண்ட் தான். ஒன் இஸ் அனௌன்சிங் something. Okay, so announcing whether the marriage is held or announcing that new shop is going to be opened in this place. So for announcing purpose and for advertising something. Okay, so posters or notices, advertisements and invitations. ஸோ நம்ம தனியாக நோட்டீஸஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும், அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னென்னு தெரியும், அண்ட் இன்விடேஷன்ஸ்னால் என்னன்னு தெரியும். பட் போஸ்டர் அப்படின்றது இது எல்லாமே சேர்ந்த ஒன்று தான் வந்து போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஓப்பன் அ நியூ ஷாப் மீன்ஸ் யூ ஹாவ் டு டெல் எவ்ரி ஒன் தட் தேர் இஸ் அ நியூ ஷாப் ஹியர். ஸோ வாட் யூ வில் டூ, யூ வில் புட் அப் அ நோட்டீஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்கூல்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம நோட்டீஸ் போர்டில் போடுவோம். பட் வேரஸ் இஃப் you are opening a shop in a public place, how you will give notice to everyone? So using this kind of posters. Okay, and advertisement. So உங்களுடைய ஷாப்ல என்னென்ன பொருள்லாம் இருக்கு and அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ லைக் கஸ்டமர்ஸை வந்து லைக் வர வைக்கிறதுக்காக, ஸோ அட்வர்டைசிங் பர்பஸ்க்காகும். தென் இன்வைட்டிங் எவ்ரிஒன், ஸோ இன்வைட் பண்ணி உங்கள் ஷாப்க்கு எல்லாத்தையும் நீங்கள் வர சொல்கிறது. ஸோ இந்த 3 பர்பஸையும் இந்த போஸ்டர் வந்து செய்யுது. ஓகே, ஸோ ஆல் இன் ஒன். And layout of a poster. So advertisement, what is the purpose of the poster? So advertisement பண்றதுக்கு மெயினான like reason என்ன? So to attract the audience or customers. So customers நிறைய வர வைக்கிறதுக்காக நம்ம advertise பண்ணுவோம். Then உங்களுடைய ஷாப்ல என்னென்ன இருக்குன்னு like customers-க்கு தெரியணும்ல. So to tell everyone about this, you will advertise. Okay, and what is the purpose of poster அப்படின்னா ஆக்சுவலி அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ப்ராடக்ட் இல்லாட்டி ஒரு ஷாப் நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அட்வர்டைஸ் பண்ணுவோம். பட்
போஸ்டர்ன்றது அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் சோஷியல் அவேர்னஸ்க்காகவும் போஸ்டர்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் யூ ஷுட் பிளான்ட் மோர் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃபார் கிரியேட்டிங் சோஷியல் அவேர்னஸ்க்கும் இந்த போஸ்டர் ரைட்டிங் வந்து லைக் போஸ்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் டு கிரியேட் சோஷியல் அவேர்னஸ் அபவுட் கரண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நீட்ஸ். ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பற்றினோ நீட்ஸ் பற்றியும் வந்து போஸ்டர்ஸ் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து லைக் ரோட் சைட் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆர் டு அட்வர்டைஸ் ஆர் இன்வைட் அண்ட் டிஸ்பிளே சம்திங். ஸோ அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு, இன்வைட் பண்ணுறதுக்கு, டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் posters are also used for creating social awareness about current problems. Okay, so problems இந்த மாதிரி லைக் பொல்யூஷன் பற்றின போஸ்டர்ஸ் வந்து நீங்கள் நிறையா ரோட் சைடில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு பர்பஸ்க்கு வந்து போஸ்டர்ஸ் வந்து லைக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு லே அவுட் ஆஃப் த போஸ்டர். லே அவுட்னா என்னென்னா ஃபார்மேட். ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது, ரைட்? ஐ ஹவ் ஆல்ரெடி டாட் யூ. ஸோ லைக் we should put a box first, then you have to write the name of the place or அந்த ஷாப்போடைய நேம் இல்லாட்டி அந்த ப்ராடக்டோட நேம் வந்து நல்லா பெருசாக போட்டணும். தென் நிறைய பிக்சர்ஸ் இருக்கணும், பேக்ரவுண்ட்ஸ் இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும். தென் அந்த ப்ராடக்ட் பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். தென் கண்டிப்பாக அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ அட்ரஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி போஸ்டர் ரைட்டிங்க்கும் ஒரு லே அவுட், ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இட் ஷுட் பி அட்ராக்டிவ், கலர்ஃபுல் அண்ட் டெம்ப்டிங். ஸோ ஒரு ரோட் சைடில் வந்து லைக் ஒரு பிக்சர், ஒரு போஸ்டர் பார்த்தோன்னே அது வந்து கண்டிப்பாக எப்போ நம்ம பார்ப்போம், it should be attractive enough for us to notice. ஸோ நம்ம நோட்டீஸ் பண்ணுற அளவு அது ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கணும். ஓகே, தென் the title should be catchy. ஸோ அந்த டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கணும். தென் only we will read that poster. ஸோ இல்லாட்டி நம்ம பிக்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்துடுவோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் slogans or jingles should be used. Slogans, jingles. So slogans already நம்ம பார்த்துருப்போம். லைக் நம்மளுடைய டிவிலே நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைக் ஹாவ் அ பிரேக், ஹாவ் அ கிட் கேட். ஸோ இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து லைக் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் வந்து லைக் கஸ்டமர்ஸை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஜிங்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னா சாங்ஸ். ஸோ சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் சாங்ஸ் இருக்கும், ரைட்? டைரி மில்க் ஆடோடைய சாங் ரொம்ப பாப்புலர், க்ளோஸ் அப் ஆட் சாங், தென் லைக் குலோப் ஜாமுன் மிக்ஸ் சாங் அண்ட் அப்பளம் சாங் இஸ் ஆல்சோ வெரி ப்ரிவிலன்ட் நவடேஸ் லைக் இன் அட்வர்டைஸ்மெண்ட், டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி ஜிங்கிள்ஸ் இல்லாட்டி ஸ்லோகன்ஸ் ஏதாச்சும் நம்ம கண்டிப்பாக போஸ்டர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைரி மில்க் ஆட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த டைரி மில்க் பிக்சர் ரொம்ப பெருசாக வந்து லைக் போட்டு அந்த டைரி மில்கோடைய ஜிங்கிள்ஸ் வந்து அங்கே எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜிங்கிள்ஸ் அண்ட் ஸ்லோகன்ஸ் வந்து லைக் நம்ம யூஸ் பண்ணணும் நம்மளுடைய போஸ்டர்ஸில். இதெல்லாமே வந்து லைக் அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ சோஷியல் அவேர்னஸ்க்கு சோஷியல் அவேர்னஸ்க்கு வந்து லைக் சில ஸ்லோகன்ஸ் இருக்குது. இஃப் யூ சேவ் நேச்சர், நேச்சர் வில் சேவ் அஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ், ப்ராவர்ப்ஸ் இருக்குல்ல. ஸோ ஃபார் சோஷியல் அவேர்னஸ்க்கும் ஸ்லோகன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் it will be different comparing to the product slogans. Okay, and sketches or simple drawings may be used. Or a simple drawings kandipa irukonu, then only it will be very attractive and customers will notice that. Okay, and letters may be of different sizes and shapes. So letters வந்து எல்லாமே ஒரே ஷேப்ல ஒரே சைஸஸ்ல இருந்துச்சு அப்படின்னா it will not be a very attractive. So ப்ராடக்டோட நேம் ஆப்வியஸாக ரொம்ப பெருசாக இருக்கணும். அண்ட் ஜிங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேறு ஏதாவது ஃபாண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் வந்து லெட்டர்ஸ் இருந்தால் இட் வில் பி வெரி அட்ராக்டிவ் இன் தி போஸ்டர்ஸ். ஓகே, அண்ட் ப்ராப்பர் ஸ்பேசிங் ஷுட் பி கிவன். ஓகே, ஸோ கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்கணும். லைக் ஒரு ப்ராடக்டோடைய நேம் மேலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே கொடுத்துட்டு தான் அடுத்து வந்து நம்ம கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சில உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் விச் மீன்ஸ் எக்ஸாம்பிள் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக் போஸ்டர் எதுக்கு அப்படின்னா ஃபார் அ ஸ்கூல் லைப்ரரி டு ஹைலைட் த வேல்யூஸ் ஆஃப் புக்ஸ் அண்ட் ரீடிங் ஹேபிட்ஸ். ஸோ ரீடிங் ஹேபிட்ஸை வந்து லைக் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஹைலைட் பண்ணுறதுக்கும், லைக் வேல்யூ ஆஃப் த புக்ஸை வந்து லைக் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்லோகன்ஸ், ஃப்ரேசஸ் எல்லாம் கேட்சியாக யூஸ் பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார் அ ஸ்கூல் லைப்ரரிக்கு. ஓகே, ஸோ ஸ்கூல் லைப்ரரிக்கு நீங்கள் வந்து போஸ்டர் டிசைன் பண்ண போகிறீங்க. ஸோ ஆப்வியஸாக கண்டிப்பாக நீங்கள் என்ன பிக்சர் கொடுப்பீங்க, புக்ஸோடைய பிக்சர் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து கரெக்டாக கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய மேஜர் கான்சென்ட்ரேஷன் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா அந்த லைப்ரரி பற்றி இருக்கணும். ஸோ லைப்ரரியில் ஆப்வியஸாக எதுக்கு எல்லாருமே வருவாங்க, டு ரீட் புக்ஸ். ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய ஃபோக்கஸ் புக்ஸ்க்கு போகணும். ஸோ அதனால தான் புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே ஒரு லேடி புக்கை ரீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் திஸ் இஸ் த பிளேஸ் ஃபார் எவர் டு கம் அண்ட் ரீட் புக்ஸ். ஓகே, ஸோ அது எல்லாமே இந்த பிக்சர்லேயே கன்வே ஆயிடுது. அண்ட் ஸ்பேசிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் சொல்லி மேலே கொடுத்துருக்காங்க, சைடில் பிக்சர், கீழே அழகாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. லைக் அண்ட் சில புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி எதுக்காக புக்ஸ் வந்து இருக்குது, டு இன்ஃபார்ம், இனிஷியேட், இன்ஸ்ட்ரக்ட், இன்கல்கேட்.
ஸோ சிம்பிளாக ஒரு 4 மெயின் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த லைப்ரரியோட பர்பஸ்க்காக. ஓகே, தென் a book a day improves your language every day. இது ஒரு ஸ்லோகன். ஸோ டெய்லி நீங்கள் ஒரு புக் படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லாங்குவேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்லோகனுமே புக்ஸ் மாதிரி ஷேப்பில் லைக் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை பார்க்குறதுக்கும் லைட்டாக புக் மாதிரி இருக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த பிக்சர்ஸாக இருக்கட்டும், அந்த சைஸஸாக இருக்கட்டும், ஸ்லோகன்ஸாக இருக்கட்டும், இட் ஷுட் பி வெரி க்ரியேட்டிவ், இட் ஷுட் பி வெரி அட்ராக்டிவ். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய லைப்ரரியை பற்றின டிஸ்கிரிப்ஷன், ஸோ உங்களோட லைப்ரரியில் என்னென்ன இருக்குது அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்ல. ஸோ அதுவும் இங்கே கீழே பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. A school library has 1000 books. When you are tired and sad, your best friend is a book. Read and reread it. Reading books make a literate man. So the read பண்ணுறப்ப it's very catchy and it's very informative and it's also very attractive. So இந்த மாதிரி தான் உங்களுடைய போஸ்டர் வந்து இருக்கணும். It should be informative, it should be attractive, and yeah, it should be like attractive enough to go and visit that place. ஸோ இதை பார்க்குறப்பே வந்து அந்த அவங்க லைப்ரரியில் போய் ரீட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டை வந்து லைக் கஸ்டமர்ஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். யாருக்கோ அந்த ஆடியன்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ்ட்டை. ஓகே, கிளியர்? ஸோ ஒரு போஸ்டர் எப்படி இருக்கணும்? ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம பண்ணுவோம். ஸோ திஸ் போஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம போஸ்டர்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப் ஸ்கொயர் ஷேப்பில் கூட சம்டைம்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணணும். ஸோ இவங்க வந்து ஒரு மாடலுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் யூஸ் யுவர் ஓன் க்ரியேட்டிவிட்டி அண்ட் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் போஸ்டர்ஸ். ஓகே, ஸோ ஒரு போஸ்டர் மாடல் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து லைக் இது வந்து ஒரு போஸ்டர் தான். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போஸ்டர். ஸோ அது வந்து லைக் ஒரு ஒரு லைப்ரரிக்கு அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டர். பட் வேற இந்த போஸ்டர் எதுக்கு அப்படின்னா ஒரு லைக் நீங்கள் வந்து ஸ்கூல் பியூப்பிள் லீடருக்கு வந்து லைக் நீங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஓட் போட வைக்கணும். ஸோ ஓட் போட வைக்கிறதுக்காக வந்து ஒரு போஸ்டர் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மோட்டிவ் என்ன? எல்லாருமே வந்து லைக் உங்களுக்கு வந்து ஓட் பண்ணணும். ஓகே, அண்ட் நீங்கள் என்னென்னலாம் நல்ல விஷயம் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து லைக் எல்லாத்துக்குமே வந்து கன்வே பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கு வந்து சிம்பிளாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மோட்டிவேட்டிங்காக ஒரு ஸ்லோகனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. A for Arise Awake, A for Aruna Ajay. ஸோ பெட்டர் செக்யூரிட்டி ஆன் கேம்பஸ். ஸோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாட் மை ஒர்க் அண்ட் தென் ஓட் யூ கேன் ட்ரஸ்ட், நாட் மை ஒர்க் அண்ட் தென் ஓட் யூ கேன் ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் இன் மீ. அருணா அஜய், ஸ்டாண்டர்ட் 12th for school pupil leader of students council. ஸோ நீட்டாக அவங்களுடைய நேமை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக A for Arise Awake, A for Aruna Ajayன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக அவங்களுடைய போஸ்டர்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ வேரியஸ் பர்பஸ்க்கு நம்ம போஸ்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு போஸ்டரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுல கண்டிப்பாக வந்து லைக் யூ ஷுட் கான்சென்ட்ரேட். ஓகே, அண்ட் ஹியர் கண்டென்ட் ஆஃப் அ போஸ்டர். உங்கள் போஸ்டரில் என்ன இருக்கணும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீம் ஆர் தி சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் எதுக்கு பண்ண போகிறீங்களோ அந்த தீம் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூல் லைப்ரரியை பற்றி பேசுனீங்க அப்படின்னா அங்கே எல்லாரும் எதுக்கு வராங்க? ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ யூ ஷுட் ரெஜிஸ்டர் தட் இட் இஸ் அ பிளேஸ் டு ரீட் குவைட்லி. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் அவைலபிள். ஸோ அதை கிளியராக ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். தீம் ஷுட் பி பெஸ்ட். ஓகே, தென் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அலாங் வித் இட், அதோட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். Then essentials like time, date, venue to be given in the case of event. ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்கூல் லைப்ரரியில் வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டும் நடக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஷாப் நீங்கள் லைக் ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு செலிப்ரிட்டி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் எப்போ நடக்குது, யார் வராங்க, அண்ட் அதோடைய வென்யூ எங்கே நடக்குது, டைம், இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து லைக் நோட்டீஸில் வந்து லைக் போஸ்டரில் இன்க்ளூட் பண்ணணும். இஃப் you are mentioning about an event, ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுறதா இருந்தால் you should do these kinds of thing போஸ்டர்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் போஸ்டர்ஸில் கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் எப்போ நடக்குது, என்னைக்கு மேரேஜ்ன்றது அந்த போஸ்டர்ஸில் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்து you should definitely include this. Then names of issuing authority organizations to be given. ஓகே, ஸோ கண்டிப்பாக அந்த நேம்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இஷ்யூவிங் அத்தாரிட்டி வந்து கண்டிப்பாக வந்து நேம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக வந்து யூ ஷுட் மென்ஷன். தென் எக்ஸ்பிரஷன் ஆஃப் போஸ்டர். ஓகே, ஸோ already I told you slogans and phrases கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அண்ட் சீக்வென்சிங் டு பி கரெக்ட். ஸோ கரெக்டாக அந்த போஸ்டரை வந்து சீக்வென்ஸ் பண்ணி வரிசைப்படுத்தி எழுதணும். ஓகே, ஸோ எதை ஃபஸ்ட் போடணும், எதை செகண்ட் போடணும். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்து அந்த ஷாப்போட நேமோ நீங்கள் எதை பற்றி பண்ணுறீங்களோ அந்த டைட்டில் ஃபஸ்ட் தான் இருக்கணும். அதை போய் நம்ம லாஸ்ட் போடுவோமா? நோ. ஸோ அந்த மாதிரி சீக்வென்சிங் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் கிரியேட்டிவிட்டி டு பி அப்ரிஷியேட்டட். கண்டிப்பாக க்ரியேட்டிவாக இருந்தால் தான் டெஃபினெட்லி ஆல் பீப்புள் வில் definitely see your poster. So to attract the attention of the people, definitely it should be more creative and attractive. So கண்டிப்பாக ரொம்ப creative-ஆகவும் attractive-ஆக இருக்கணும் இந்த poster. Okay,
So these are all the important things that you need to consider while you are creating poster. Okay, so examples வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. First one like books and second one already நம்ம பார்த்துறோம் first ரெண்டுமே. Okay, so உங்களுக்கு சில இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க லைக் கிரியேட் போஸ்டர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு போஸ்டர்னா என்ன, எப்படி ஒரு போஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ டுடே ஐம் கோயிங் டு கிவ் யூ அ ஹோம்ஒர்க். என்ன அப்படின்னா, ஸோ இங்கே 5 இது கொடுத்துருக்காங்க லைக் ஒன்று வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் யூஸிங் பிளாஸ்டிக்ஸை பற்றி, பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் நோ டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது, அண்ட் சேவ் அவர் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் வேஸ்டிங் வாட்டர் எப்படி வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், லைக் யூ ஷுட் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ there are 5 questions and exercise given to you. So what's your today's homework is you have to select any 2 from this 5 question and you have to answer this. Okay, so நீங்கள் posters வந்து நீங்களா ஓனாக create பண்ணி you have to send. Okay, send in the group. Okay, so it's your choice, you can choose any 2. Okay, so any 2. இந்த மோஸ்ட்லி வந்து இது எல்லாமே வந்து சோஷியல் அவேர்னஸ்க்காக தான் போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன் எக்ஸாம்ஸ் ஆல்சோ மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரி சோஷியல் அவேர்னஸ் கொஷின்ஸ்லாம் வந்து வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரிஃபர் தட். ஓகே, ஸோ சோஷியல் அவேர்னஸ் கொஷின்ஸ் ஒரு 2 சூஸ் பண்ணி யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அ போஸ்டர் ஃபார் தட்ஸ். ஓகே, ஸோ I think உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ I'll recollect it for you again. So what is the purpose of the poster? To advertise, to announce something, to invite people, to notice, to make them notice your product or your message. ஓகே, அண்ட் ஒரு போஸ்டர் என்னென்ன இருக்கணும், டெஃபினெட்லி ஷுட் பி அட்ராக்டிவ். கண்டிப்பாக அதோட நேம் நம்ம கொடுத்துருக்கணும், ஸ்லோகன்ஸ் இருக்கலாம், ஃப்ரேசஸ் இருக்கணும், அண்ட் பிக்சர்ஸ் இருக்கணும், அந்த ப்ராடக்ட் பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கணும். அந்த ஆர் இல்லாட்டி ஏதாவது நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ் சொல்கிறீங்கன்னா அந்த மெசேஜ் எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்ற லைக் டேட்டா இருக்கணும். அண்ட் த லெட்டர் ஷுட் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஸோ தட் இட் இஸ் வெரி கேட்சி டு see, அண்ட் ப்ராப்பர் ஸ்பேசிங் கொடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தட் யூ ஹேவ் டு கீப் இன் யுவர் மைண்ட் பிஃபோர் கிரியேட்டிங் அ போஸ்டர். தென் டெஃபினெட்லி ஸ்லோகன்ஸ் அண்ட் இது இருக்கணும். இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதோட டைம், டேட், வென்யூ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தட் யூ ஹேவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் be creative. நான் உங்கள்கிட்ட வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். It should be very colorful, the poster should be, and do it. Okay, so that's I think this is enough for today's class, and please create these posters. And if you have time, please concentrate on advertisements also. So side by side advertisementsku postersku la difference வந்து நீங்க ஃபார்ம்ல வச்சு நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா it will be very easy for you. Sometimes இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா உங்களால் அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும், போஸ்டர் கேட்டாங்கன்னா போஸ்டரும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய ஃபார்மேட் வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கும். யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் டு தட். ஓகே, so please keep it in your mind and be thorough with poster and also advertisement. Okay, so okay students, take this as an opportunity to recollect the advertisement also. So ரொம்ப நாள் ஆச்சு advertisement writing. so கண்டிப்பா இந்த poster நீங்க வந்து ரீட் பண்றப்ப கண்டிப்பா advertisement உடைய ஃபார்மும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Okay students, I think this is enough for today's class. I'll meet you in the next class, and please do the homework. Thank you students.